إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவினுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதி தூதராய் வந்த நம்முடைய ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவினுடைய கிருபையும் கருணையும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹு சீராக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உம்மத்திற்கு இன்றைய நவீன உலகத்தில் நிறைய தேவைகள் இருக்கிறது. நிறைவேறாத பல ஆசைகள், அடைய முடியாத பல லட்சியங்கள் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. அந்த லட்சியங்களில், ஆசைகளில் இன்றைக்கு இந்த சமுதாயம் அகதிகளாக அகப்படுவதிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது. பயங்கரவாத முத்திரையை இந்த உம்மத்திலிருந்து, இந்த சமுதாயத்திலிருந்து அகற்றுவதற்கு ஒரு சிறந்த ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமை நமக்கு தேவைப்படுகிறது. பல்வேறுபட்ட இடங்களில், பல்வேறுபட்ட நாடுகளில் கொத்து கொத்தாய் கொல்லப்படுவதிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு அரண், ஒரு கேடயம் நமக்கு தேவைப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சமுதாயம் இந்த பூமியில் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய துணை இந்த உம்மத்திற்கு தேவைப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால், இந்த உம்மத்திற்கு சாத்தியமாக வேண்டும் என்றால், இந்த சமுதாயம் குர்ஆனிய சமுதாயமாக மாற வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த வழியில் இந்த சமுதாயத்தை நடக்க சொல்கிறானோ
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை இந்த சமுதாயத்திற்கு காட்டினார்களோ அப்படிப்பட்ட பாதையில் நாம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை போன்று சூரத்து நூரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறேன், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் உறுதுணையாக இருப்பதற்காக, நீங்கள் அதிலேயே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் உறுதி செய்கிறேன், எனக்காக நீங்கள் ஒன்று செய்யுங்கள், வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பி ஷைஆ, என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், எனக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்க கூடாது, அப்படி என்றால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். எந்த மார்க்கத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உங்களை நான் நிலைநாட்ட செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாக்குறுதியை, ஒரு வஅதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இன்றைய காலகட்டத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த உம்மத்து அகதிகளாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பயங்கரவாத முத்திரையை இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட இடங்களில், பல்வேறுபட்ட நாடுகளில் பயத்தோடு, அச்சத்தோடு எப்போது நம்மளை கொன்று குவிப்பார்கள் என்கிற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம், இந்த அச்சம் களைய வேண்டும் என்றால், அகதிகள் என்கிற அந்த வாசகத்திலிருந்து ஒரு உண்மையான முஸ்லிமாக நாம மாற வேண்டும் என்றால் குர்ஆனிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனினுடைய தொடர்பு குறைந்த அல்லது முற்றிலும் குர்ஆனினுடைய தொடர்பே இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. குர்ஆனை பின்னுக்கு தள்ளிவிட்டு எந்த சமூகமும் ஒரு காலத்திலும் முன்னேற்ற பாதையை அடைய முடியாது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனினுடைய பரக்கத்தை இழந்துவிட்டு எந்த கல்வியை கற்றாலும் அந்த கல்வியில் பரக்கத்து இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனினுடைய பாதையை விட்டு விலகியதின் காரணமாகத்தான் நாம செய்யக்கூடிய தவறு அது தவறுதலாகவே பார்க்கப்படுவதில்லை. நன்மையான காரியங்கள் என்றும் பல அனாச்சாரங்களை, பல பிதஅத்துகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், குல், நபியே நீங்க உங்களுடைய மக்களிடத்திலே சொல்லுங்கள், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா, செயல்களில் நஷ்டவாளிகள் யார் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அல்லாஹ் சொல்கிறான், எவர்களினுடைய முயற்சிகள், செயல்கள் இந்த உலக வாழ்க்கையில் பயனற்று போகியிருக்க, பயனில்லாமல் போகியிருக்க, நாங்கள் தான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நன்மையான காரியங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, இந்த உலக வாழ்க்கையில அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் பயனில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் நாங்கள் செய்யக்கூடிய செயல்தான், நாங்கள் செய்யக்கூடிய அமல்தான் நன்மையான காரியங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் பில் அக்ஸரீன அஅமாலா, செயல்களில் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக, அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்தில் இருந்து ஒரு துணையை, ஒரு உதவியை, திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்தான். என்ன காரணம்? இதன் மூலமாக இந்த சமுதாயம் நேர்வழி பெறட்டும்,
இதன் மூலமாக இந்த சமுதாயம் தான் செய்து கொண்டிருந்த பாவங்களில் இருந்து விலகி நன்மையான காரியங்களின் பக்கம் செல்லட்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதரை அனுப்பினான். அவர்களோடு சேர்த்து திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிற பொழுது, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முஃமின்களுக்கு நன்மையை புரிந்திருக்கிறான். எதை வைத்து தெரியுமா? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களிலிருந்தே நாம் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து நபியாக அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பி அல்லாஹ் சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுவினுடைய வசனங்களை அந்த தூதர் அந்த மனிதர்களுக்கு ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், அந்த வசனங்களின் மூலமாக அந்த மனிதரினுடைய பாவங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய தூதர் அனுப்பியதற்கான காரணம், இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக, சரியான பாதையில் இந்த சமுதாயம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதரை நபியாக தேர்ந்தெடுத்து அந்த நபிக்கு ஒரு வேதத்தை கொடுக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். சிறந்த ஒரு சமுதாயமாக அன்றைக்கு அரபியர்கள் மாறினார்கள் என்றால் என்ன காரணம்? திருமறை குர்ஆன் அவர்களை மாற்றியது. திருமறையினுடைய வசனங்கள் அந்த நபித்தோழர்களை மாற்றி அமைத்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக திருமறையினுடைய வசனங்களை இறக்கி அருளினான். அதில மிக முக்கியமான ஒரு வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இஸத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேதம் மவ்இஸா, உங்களுக்கு ஒரு உபதேசமாக இருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அது நீக்குகிறது, ஒரு நிவாரணியாக இருக்கிறது. வஹுதவ் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு முஃமின்களுக்கு நேர்வழிகாட்டியாக ஒரு ரஹ்மத்தாக இந்த திருமறை வேதம் இருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்படியே இந்த வசனத்தை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நபித்தோழரினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குர்ஆனினுடைய வசனம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும், நேர்வழியை அவர்களுக்கு காட்டி இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு கலீஃபாவாக இருந்த நபித்தோழர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வெட்டுவதற்காக முன்வரிசையிலே நின்றவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரராக மாறுகிறார். ஏறத்தாழ வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பளவை ஆட்சி கொண்டார். தன்னுடைய ஆட்சி கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்தார் என்றால் இதற்கு ஒரு முழு உதாரணமாக இருந்தது, ஒரு துணை கருவியாக இருந்தது திருமறையினுடைய வசனங்கள். தலையை வெட்டுவதற்காக செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குகிறான், நேர்வழியை வழங்குகிறான். தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போறாங்க. நீங்க மிக நீண்ட நெடிய ஒரு வரலாறு. வீட்டுக்கு போன உடனே சூரத்து தாகாவினுடைய வசனங்கள் அவருடைய உள்ளத்தை மாற்றி அமைத்ததா இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு என்ன? 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பளவு அவருடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சிறு பிள்ளையாக இருந்த பொழுது
ஒரு வாலிப பருவத்தை அடைந்திருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை சொல்லுவாங்களா, ஆடு மேய்ப்பதற்கு கூட அருகதையற்றவன். யாரு சொல்லுவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, ஆடு மேய்ப்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாற்றி அமைக்கிறான் பாருங்க. திருமறையினுடைய வசனம் எப்படி மாற்றி அமைத்தது. அதே போன்று அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மிகச் சிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செலவு செய்யாத வரைக்கும் நன்மையை அடைய முடியாது. இந்த வசனம் இறங்கிய உடனேயே அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செலவு செய்யாத வரைக்கும் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த நபி தூதர் சொல்லி காட்டுகிறார், வ இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய செல்வங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்தமான செல்வம் இந்த பைருஹா என்று சொல்லப்படுகிற தோட்டம். அது இன்று மதீனாவில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு நேரங்களில் அந்த தோட்டத்தில் சென்று கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்களை பறித்து சாப்பிடுவாங்க. அங்கு ஓடக்கூடிய நீரோடைகளில் தண்ணீர் அருந்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடித்த ஒரு தோட்டம், மிகவும் செழிப்பான ஒரு தோட்டம். அது அந்த நபித்தோழருக்கு சொந்தமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்குகிறான். அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போறாங்க, யா ரசூலல்லாஹ், வ இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா. என்னுடைய செல்வங்களிலேயே எனக்கு பிடித்தமான தோட்டம் இந்த பைருஹா தோட்டம் மட்டும்தான். இந்த தோட்டத்தை அல்லாஹுவினுடைய பாதையில் நான் தர்மம் செய்கிறேன், அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இதனுடைய நன்மையை, இதனுடைய கூலியை நாளை மறுமையில் அல்லாஹுவிடத்தில் நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று அந்த நபித்தோழர் முன்வருகிறார் என்றால் அவரை மாற்றி அமைத்தது எது? தனக்கு பிடித்தமான தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதற்கு அந்த நபித்தோழர் முன்வந்திருக்கிறார் என்றால் அந்த நபித்தோழரை முன்னுக்கு கொண்டு வந்தது எது? திருமறையினுடைய வசனம். திருமறையினுடைய வசனங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, லௌலா ஆயத்தானி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையில் 2 வசனங்களை மட்டும் இறக்கவில்லை என்றால், அந்த 2 வசனங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கவில்லை என்றால், மா ஹத்தஸ்து அஹத ஷைஅன், எந்த ஒரு ஹதீஸையும் நான் அறிவித்திருக்க மாட்டேன், யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர், ரொம்ப தாமதமாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து பல ஹதீஸுகளை, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து பல ஹதீஸுகளை அறிவித்த ஒரு நபித்தோழர். எந்த ஒரு ஹதீஸ் புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் இல்லாமல் இருக்காது. நிறைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். அவர் ஹதீஸுகளை அறிவித்ததற்குண்டான காரணம் என்ன? திருமறையினுடைய 2 வசனங்கள். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 159வது வசனம், 160வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன தெரியுமா? நாம் தெளிவான வசனங்களை இந்த சமுதாயத்திற்கு இறக்கியிருக்கிறோம், தெளிவான வழியை இந்த சமுதாயத்திற்கு நாம இந்த வேதத்திலே வைத்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு யார் இந்த கல்வியை மறைக்கிறார்களோ, உலாயிகல்லதீன யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை சபிக்கிறான். யாரெல்லாம் சபிப்பதற்கு உரிமையாளர்களோ அவர்களும் அந்த மனிதனை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்.
ஒட்டுமொத்த ஹதீஸுகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? திருமறையினுடைய வசனங்கள். இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலகீனம் என்ன தெரியுமா? கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, ஒரு வெற்றியை வைத்து கொண்டு வெற்றி கிடைக்கலையே வெற்றி கிடைக்கலன்னு அலைந்து கொண்டிருக்கிறோம், போராட்ட களங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கையில வெற்றியை வச்சிருக்கிறான், கையில வெற்றியை கொடுத்திருக்கிறான். அதை புரட்டி பார்ப்பதற்கு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோம்பல். அழகான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறான். அதை படிப்பதற்கு சிரமம், அதன்படி நடப்பதற்கு சிரமம். நபித்தோழர்கள் அதை படிச்சாங்க, அதன்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. இது போன்ற சம்பவங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களை, திருமறை குர்ஆன் என்பது இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம். யார் அஸ்திவாரத்தை சரியா போடுறாங்களோ அவங்க மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். திருமறையை படிக்கிறோமா? இந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டது, குர்ஆன் இறங்கிய மாதம். ஒரு வாரத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். திருமறையின் மூலமாக நாம் என்ன மாற்றத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன மாற்றங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம செய்து கொடுத்திருக்கிறோம்? எல்லாத்திலையும் அலட்சிய போக்கு, எல்லாத்திலையும் பாராமுகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுவான். அல்லாஹுடைய தூதர் அவங்க நாளை மறுமையில ஒரு சாட்சியை சொல்லுவாங்க. அந்த காட்சி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். வகால ரசூல், அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்ன கௌமி இத்தஹது ஹாதிஹில் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த சமூகம் திருமறை குர்ஆனை எடுப்பதை புறக்கணித்து விட்டார்கள், அதிலே அவர்கள் அலட்சியத்தை காண்கிறார்கள் என்று நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்காக சாட்சி பகருவாங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, திருமறை குர்ஆனை படிப்பதற்கு நாம முன்வர வேண்டும். படிக்க தெரியலையா? இந்த இடத்துல வெட்கமே பட தேவையில்லை. கல்வியை கற்பதில் வெட்கம் தேவையில்லை. படிக்க தெரியலையா? யாரெல்லாம் படிப்பதற்கு முன் வராங்களோ, யாரெல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு முன் வராங்களோ அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒரு 10 நிமிடம், ஒரு 20 நிமிடம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால், அந்த நீங்கள் செலவு செய்த நேரத்திற்காக அந்த திருமறை குர்ஆன் அந்த நேரத்தில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம கொண்டு வரலாம். எல்லாமே நம்முடைய கையில தான் இருக்குது. கொஞ்ச நேரம் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 20 நிமிடம் திருமறையை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குவோம். ஓத தெரியலையா? யாருக்கெல்லாம் ஓத தெரிகிறதோ அவர்கள்ட்ட போய் உட்கார்ந்து எனக்கு கொஞ்சம் ஓதி தாங்க, இந்த வசனம் எனக்கு புரியல, எப்படி ஓதணும், திருமறையை எப்படி ஓத வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை போட்டு அழகான முறையில பாடம் நடத்தலாம். அதற்கு நாம முன் வர வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளில் மிக முக்கியமான முன்னறிவிப்பு, நிறைய முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு என்ன அப்படின்னா, ல துஃப்தஹன்னல் குஸ்தன்தீனியா ஃபலநிஅமல் அமீரு அமீருஹா ஃபலநிஅமல் ஜெய்ஷு ذلிகல் ஜெய்ஷு. என்ன செய்தி அப்படின்னா, கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்லப்படுகிற ஒரு பேரரசு, பைசாந்திய பேரரசு ஒரு நாள் வெற்றி கொள்ளப்படும். ஃபலநிஅமல் அமீரு அமீருஹா, அந்த
போர்க்களத்திலே பங்கேற்ற படை தளபதி ஃபலநிஅமல் அமீரு அமீருஹா, எல்லா அமீர்களை காட்டிலும் அவர் சிறந்த ஒரு தலைவராக இருப்பார். ஃபலநிஅமல் ஜெய்ஷு ஸாலிகல் ஜெய்ஷு, அவர் எந்த படைக்கு தளபதியாக இருந்தாரோ அந்த படை எல்லா படைகளை காட்டிலும் சிறந்த படையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைமையின் கீழே பைசாந்திய பேரரசு வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை சொல்லிட்டு போறாங்க. அப்பாசியர்களுடைய காலகட்டத்தில் பைசாந்திய பேரரசு முற்றுகையிடப்பட்டது, போர் தொடுக்கப்பட்டது, அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. உமையாக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பைசாந்திய பேரரசு போர் தொடுக்கப்பட்டது, முஸ்லிம்களால் அந்த பைசாந்திய பேரரசை வெற்றி கொள்ள முடியவில்லை. உஸ்மானிய பேரரசின் போது நீண்ட நெடிய ஒரு வரலாறு. உஸ்மானிய பேரரசின் போது ஒரு முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைக்கிறார். வரலாற்று செய்தி. தன்னுடைய மகனை அழைத்து செய்தி சொல்றாங்க. தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, யா புனை, என்னுடைய அருமை மகனே, இந்த பைசாந்திய பேரரசை, இந்த கான்ஸ்டாண்டின் நோபிலை நீந்தான் வெற்றி கொள்ள வேண்டும். அப்போது அந்த மகன் வாலிப பருவத்தை அடைந்த ஒரு சிறுவன். அந்த மகன் சொல்றாங்க, கைஃபயா உம்மி அஃப்தஹு, அவ்வளவு பெரிய பேரரசை நான் எப்படி வெற்றி கொள்வேன்? அந்த மகனுக்கு அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பில் குர்ஆன் வல் குவ்வா வஸ்ஸிலாஹ் வஹுப்புன் நாஸ். தாய் சொல்லக்கூடிய உபதேசத்தை பாருங்க. அந்த பேரரசை நீ வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், உன் கரத்தில் அந்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால், பில் குர்ஆன், குர்ஆனை பற்றி பிடி, வல் குவ்வா வஸ்ஸிலாஹ், நல்ல ஆற்றலோடு நீ வளர்ந்து வா, வஹுப்புன் நாஸ், மக்களை நேசி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக உனக்கு வெற்றியை தருவான். இத மனதிலே வாங்கி கொண்டு ஏறத்தாழ வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, கிபி 1453 முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்பவர் தான் அந்த பேரரசை வெற்றி கொள்கிறார். முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்பவர் உஸ்மானிய பேரரசு, உஸ்மானிய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு தளபதியாக இருந்தவர். ஏறத்தாழ கிபி 1453 2.5 லட்சம் முஸ்லிம்களை ஒன்று திரட்டி தன்னுடைய தாய் சொன்ன உபதேசத்தை மனதிலே நிறுத்தி கொண்டு பைசாந்திய பேரரசை முற்றுகையிட போகிறார். போர் தொடுப்பதற்கு தயாராக நிற்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெற்றியை அந்த முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்று சொல்லப்படுகிற அந்த தளபதியின் கையில கொடுக்கிறான். இதுல நாம புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய தாய் சொன்ன உபதேசம் என்ன உபதேசம் செஞ்சாங்க? பில் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள். இந்த சமுதாயத்திற்கு வெற்றி இன்னும் தள்ளி போகிறது என்றால் குர்ஆனிய சமுதாயமாக நாம் மாறவில்லை என்று அர்த்தம். என்றைக்கு குர்ஆனிய சமுதாயமாக நாம மாறுகிறோமோ, குர்ஆன் படி நாம நடந்து வாழ நடைமுறைப்படுத்துகிறோமோ, அப்போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? நமக்கு வெற்றியை மிக சமீபத்தில் கொண்டு வருவான். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனை அழகான முறையிலே ஓதி அதன்படி நடக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதலாவது உரையில் குர்ஆன்
எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது, குர்ஆனை கொண்டு நிறைய மனிதர்கள் மாற்றமடைந்திருக்கிறார்கள், வெற்றியின் பாதையை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்று சில செய்திகளை குர்ஆன் சுன்னா ஆதாரத்தோடு நாமெல்லாம் பார்த்தோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஜும்ஆவின் மூலமாக நாம பெற வேண்டிய பாடம் என்னவென்றால், குர்ஆனை படிப்பதிலும் சரி, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதிலும் சரி, சில ஒழுங்குகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சாதாரண புத்தகம் படிப்பதை போன்று திருமறை குர்ஆனை படிக்க கூடாது. காரணம், அது அல்லாஹுவினுடைய வார்த்தை, அது இறை செய்தி என்பதை நாம முதலில் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது என்ன செய்தி அப்படின்னா, திருமறை குர்ஆனை ஓதுகிற பொழுது அதற்கென்று சில வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அழகான முறையில் ஓதணும். அந்த எழுத்துக்கு உண்டான உரிமையை நாம கொடுத்துறோம். உதாரணத்திற்கு, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஹலகல்லாஹ் என்கிற அந்த வாசகத்தை நிறைய இடத்துல பயன்படுத்துறான். ஹலகல்லாஹ்னா என்ன? அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தான். இப்ப இந்த ஹலக என்கிற இந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, ஹா நீங்க உச்சரிக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க ஹா என்று உச்சரித்தால் அர்த்தமே மாறிவிடும். ஹலகனா படைத்தான், ஹலக அல்லாஹு பாதுகாக்கணும், சிறைத்தான் அர்த்தம், சேவிங் செஞ்சான் அர்த்தம். விஷயம் புரிஞ்சா? அப்ப திருமறையை படிப்பதற்கும் சில வழிமுறைகளை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்க அந்த தலப்பாக்கட்டு ஹா ஹலக்கன் படிச்சா அழிச்சுட்டான், அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். விஷயம் புரியுதா? அப்ப குர்ஆனை படிக்கிற பொழுது அந்த எழுத்துக்குண்டான உரிமையை நாம கொடுத்துறோம். ஹலக்கனா ஹலக்கதான், அந்த இடத்துல ஹாவ பயன்படுத்துறதோ அல்லது ஹாவ பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் மாறிவிடும். அப்ப அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய தன்மையை நாம மாற்றி அமைத்து விடுவோம். இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். எனவே இதனை புரிந்து கொண்டு குர்ஆனை ஓதினால், அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஜாக்கு ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற ஜமாத்தின் சார்பாக அன்சாருல்லாஹ் என்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது நோன்பு தினத்துல அந்த ஒரு மாத காலம் தங்களுடைய வீட்டுல உணவு சமைப்பதற்கு பொருட்கள் இல்லை, உணவு வசதிகள் எங்க வீட்டுல இல்லை என்று சொல்லி கொண்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு கிட்டு மாதிரி ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அன்சாருல்லாஹ் என்று சொல்லப்படுகிற திட்டம். எனவே இந்த கிட்டு கொடுப்பதற்கு கொஞ்சம் நிறைய தொகைகள் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது மாதிரி, நோன்பாளிகளுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை தருவான் என்று ஹதீஸுகள்ல நம்ம படிக்கிறோம். எனவே இதனை கருத்துல கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த திட்டத்திற்கு ஒரு உதவியாக இருந்து கொண்டு, அன்சாருல்லாஹ்னா என்னது, அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் அர்த்தம். அதுக்கு தான் அந்த திட்டத்துக்கு தான் அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. எனவே அதுல ஒரு பங்காக நீங்க செயல்பட்டு, அது எவ்வளவு தொகை ஆகுதோ முழுவதுமாக கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே போன்று இல்லை என்னால கொஞ்சம் தான் கொடுக்க முடியுது அப்படின்னா அதையும் தாராளமாக முன் வந்து அந்த நிர்வாகத்துக்கு கீழே நீங்க ஒப்படைக்கலாம். எனவே இதுல கருத்துல கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு உதவியாக செய்யுங்க. ஸ்கேன் முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. வாய்ப்புள்ள சகோதரர்கள் பள்ளி இமாமை தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளவும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.